எனக்கு எப்பொழுது புகழ் வரும்? ஒரு ஸ்பீச் நான் நல்லா பேசிட்டேன், முடிஞ்சிருச்சா? இல்ல, என்னுடைய அடுத்த ஸ்பீச்ல ஐ ஷுட் ஷோ மை ப்ரோக்ரஸ். அடுத்த 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 ப்ரோக்ரஸ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். யூ நெவர் குயிட். இந்த உலகத்துல பிறந்துட்டோம்ல, ஹாப்பி பர்த்டேன்னு போய் சாக்லேட் கொடுக்கறோம்ல, எதுக்கு நீ கொடுக்குற சாக்லேட்? என்ன பண்ண நீ? உங்க அம்மாவுக்கு கொடு, செத்து பொழைச்சிருக்க அன்னைக்கு உனக்காக. அவங்கள பாரு, ஆக்சுவலி அவங்களுக்கு தான் பர்த்டே அன்னைக்கு, அவங்களுக்கு தான் பர்த்டே. அவங்க தான் செத்து பொழைச்சாங்க. இந்த அப்பா அம்மார்கள்லாம் இருக்கிறீங்களா, உங்க பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்காதீங்க இன்னைக்கு, உங்க வைஃபுக்கு வாங்கி கொடுங்க. எப்பா ஹாப்பி பர்த்டேப்பான்னு சொல்லுங்க. கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ மாத்துங்களேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒருத்தன் வந்து நின்னுட்டு இருந்தான், பையன் சொன்னா, அப்பா யார் அதுன்னு. அப்பா குப்பைக்காரன்பா, குப்பை போடணும்பா. அப்பா சொன்னார், டேய், நம் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரர் அவர். அவருக்கு குப்பை போடுகின்ற நாம் தான் குப்பைக்காரர். அவன் எப்படி குப்பைக்காரன் ஆனா? அறம், அறம் சார்ந்த சிந்தனை. குழந்தைகளை never 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 compare your children with anybody. There is a greatest insult for oneself to compare yourself with another one. ஹிட்லர் சொல்றாங்க இத. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை மாதிரியே பேச்சாளரா என் குழந்தை ஆகணும். ஏன் ஆகணும்? நான் தான் இருக்கிறேன்ல என்ன மாதிரி. உங்க குழந்தை உங்களை மாதிரி வரட்டுமே. போலிகளும் ரெப்ளிகாவும் வேணாம் நமக்கு. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. நாம் எல்லோரும் இண்டிவிஜுவல்ஸ். எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கு. ஒண்ணும் இல்ல, உன் சுண்டு விரலை பாத்துக்கோ. 1200 கோடி மக்கள்ல உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த சுண்டு விரல், வேற யாருக்கிட்டயும் இல்ல. உங்ககிட்ட மட்டும்தான் நீ இருக்கிற. யூ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். யாராவது உன்னை அவமானப்படுத்துறாங்களா? யாராலும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. நீ காசு மாதிரி, கரன்சி. கரன்சி வந்து குப்பை தொட்டியை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அது குப்பை தொட்டிக்கு போனதே இல்லை. அது வேல்யூ இழக்கின்ற பொழுதுதான். வேல்யூ இழப்பது அப்படிங்கிறது இனிமேல் அதனுடைய பயன்பாடே இல்லை என்கின்ற பொழுதுதான் அது குப்பை தொட்டிக்கு போகும். அது வந்து மரணம் தான். மரணம் என்பதை சிந்திப்பதை நிறுத்திக் கொள்வதுதான். Just do have courage and have some self respect. ஏதாவது ஒரு வாய். எனக்கு நம்பிக்கை இருக்கு, டீச்சர்ஸ்ல ரொம்ப சில பேர் தான், பெற்றோர்களில் ரொம்ப சில பேர் தான் தன் குழந்தைக்கு முழுமையான மரியாதையை கொடுக்கிறார். They disrespect. என்ன பார்த்து என் டீச்சர் எப்ப பார்த்தாலும் சொல்லும், இப்படி வச்சுப்பாங்க வாய, அடி வாய பார்ப்பேன். பேச விட பேசாது, உருப்பட மாட்டேனா? எந்த வாய் சொல்லிச்சோ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு, எந்த பள்ளிக்கூடத்திற்குள்ள உள்ள நுழையிறதுக்கு என்னுடைய அம்மா இப்படி நின்றுட்டு இருந்தாங்களோ, அதே பள்ளிக்கூடத்திற்கு சென்ற செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்திற்காக சீஃப் கெஸ்டா போய் உட்கார்ந்த. குழந்தைகளே, உங்களை ஒரு விஷயம் சொல்றேன், யாரேனும் நம்மை அவமானப்படுத்துகிறார்களா, அவர்கள் தவிர்க்க முடியாத இடத்திற்கு போய் நில்லுங்க. அவர்கள் நம்மளை தவிர்க்கவே கூடாது, அந்த இடத்துல போய் நிக்கணும். எழுந்துரு என்கின்ற ஒரு சூழல் வந்து விட்டதா? எங்க அம்மா சொல்லுவாங்க, உட்காராதப்பா, யாரும் எழுந்துருன்னு சொல்ற இடத்துல உட்காராதப்பாம்பாங்க. வாங்க இந்த சீட்டுக்கு உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த சீட் அப்படி பார்த்து வச்சுக்கோ. இங்க இருந்தா என்ன எழுப்புன? ஒரு பொண்ணு என்கிட்ட நேத்து, என் ஸ்டூடெண்ட் இல்ல, அவ ஏதோ என் பேச்சை பார்த்துட்டு வந்து நின்றுட்டு இருந்தா. நான் முருகேசன் சார் கிட்ட நேற்று சொல்லிட்டு இருந்தேன். வந்து நின்னா, மிஸ் உங்க பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ். நின்றுட்டு இருந்தா, பார்த்தேன். சரி, பேச்சு கேட்டல? பேச்சு கேட்டையா இல்லையா? போ, ஏன் என்கிட்ட வர? என் பேச்சு தானே உனக்கு. சினிமா பாக்குறீங்களா? அதோட நிறுத்து. பார்த்துட்டல, முடிஞ்சு போச்சு இல்ல உன் பொழப்ப. வார்த்தைகளை எடுத்துக்கோ. என்டர்டெயின்மெண்ட் ஆயிட்டியா, ரிலீவ் ஆயிட்டியா, போ அடுத்த வேலை பண்ணு. அங்கேயே நான் ஒட்டிட்டு கிடக்குறேன். உங்க போன் நம்பர் கிடைக்குமா? ஏன் என்ன பண்ண போற? இல்ல நான் ஏதாவது நான் பேசுவேன். ஏன் பேசணும்? நீ
சரி, எனக்கு கொஞ்சம் நன்மை நடக்கும்ல, அதனால சரிப்பா. என் ஃபோன் நம்பர் உன்னுடைய ஃபோன்ல வந்துருச்சு, உனக்கு அது பெருமை. உன் ஃபோன் நம்பர் என் ஃபோன்ல வருமே, எனக்கு எதுக்கு உன் ஃபோன் நம்பர்? பார்த்துட்டு அவகிட்ட சொன்னேன், போ, நான் வந்து உன் ஃபோன் நம்பரை கேட்குற அளவுக்கு மாறிட்டு என் முன்னால வா, போ.